all, good morning. நான் ஜாயின் பண்ணல. Good morning, good morning. வணக்கம் வணக்கம். Good morning all. Good morning. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பிளான் growth and development சாப்டர் ஆரம்பிக்கிறோம். 14 சாப்டர்ஸ் we have completed. பிளான் growth and development இன்னும் 3-4 டேஸில் முடிச்சுட்டு ஹியூமன் ஃபிசியாலஜி 7 சாப்டருக்குள்ள அதை ஆரம்பிச்சிருவோம். ஒரு சாப்டருக்கு 3 நாள் தான் ஆகும். ஹியூமன் ஃபிசியாலஜியில் ஒரு சாப்டருக்கு 3 டேஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ தன்னம்பிக்கை பேட்சில் பிளான் growth and development பார்க்கலாம். So you have already studied the introduction pathala. You have already studied the organisms of a flowering plant in chapter 5, morphology of flowering plants la padichirpom. Have you ever thought about where and how the structures like roots, stem, leaves, flowers, fruits and seeds arise, and that too in an orderly sequence? Embryo la irundhu varudhu. Idukana answer enna, சீடை நீங்கள் நட்டு வைக்கிறீங்க, சீடுக்குள்ள எம்ப்ரியோ இருக்கு, அந்த எம்ப்ரியோவில் இருந்து தான் ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு, ஃப்ளவர், ஃப்ரூட், சீட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இது வந்து எம்ப்ரியோ. எம்ப்ரியோ எங்கே இருக்குது அப்படின்னா சீட்குள்ளே இருக்குது. எம்ப்ரியோலேருந்து தான் இந்த எல்லா ஆர்கானிசமே டெவலப் ஆகி வருது. யூ ஆர் பை நவ் அவேர் ஆஃப் த டேர்ம் சீட், சீட்லிங், பிளான்ட்லெட். சீடு கொடுத்துட்டாங்க. சீட்லிங் அப்படின்னா சீட்லேருந்து முளைச்சி வர வெரி யங் பிளான்ட், அதுதான் சீட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்லெட்டும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். சீட்லிங்ல இருந்து ரூட் ஸ்டெம் எமர்ஜ் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சீட்லிங். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ், வெரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பிளான்ட்லெட். பிளான்ட்லெட், சீட்லிங் எல்லாம் யங் பிளான்ட்ஸ் தான். மெச்சூர் யங் பிளான்ட், பிளான்ட்லெட்ல இருந்து மெச்சூர் பிளான்ட் வந்தது, மெச்சூர் பிளான்ட். ஓகே, யூ ஹாவ் ஆல்சோ சீன் தட் ட்ரீஸ் கண்டினியூ டு இன்க்ரீஸ் இன் ஹைட், continues to increase in height and girth. ஹைட்டுங்கிறது உயரமாக வளர்ந்துக்கிட்டு போகிறது, கிர்த்னா குண்டாய்கிட்டே போகிறது. ஹைட் அண்ட் கிர்த் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு அதாவது பிளான்ஸ் வந்து சாகிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. பிளான்ஸ் வந்து டில் டெத் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, however the leaves, flowers and fruits of the same tree not only have limited dimensions but also appear and fall periodically and sometimes repeatedly. இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, ரூட்டோ ஸ்டெம்மு இதெல்லாம் வந்து ஹைட்டு கிர்த்தில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, உயரமாகுது, குண்டாகுது. ஆனா இதுல பாருங்க, நமக்கு லீவ்ஸ் வரும், கொட்டி போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஃப்ளவர்ஸ் பூக்கும், அப்புறம் காய்க்கும், கனியாவும், அப்புறம் கொட்டி போயிடும். அதே தான் ஃப்ரூட்ஸுக்கும் நிலைமை. ஃப்ளவர்ஸ்ல இருந்தா ஃப்ரூட்ஸ் வருது. இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, இப்போ மேங்கோ ட்ரீனா என்ன, மே மாசம் தான் பூ பூத்து காய் காய்க்கும், அப்புறம் அவ்வளவுதான். அடுத்து மே மாசம் தான். இதை பீரியாடிக்கலி பர்டிகுலர் பீரியட்ல தான் வரும். அது இல்ல த்ரூ அவுட் த இயர் கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரது இருக்கு. இந்த எலுமிச்சம்பழம்லாம் த்ரூ அவுட் த இயர் நமக்கு அவைலபிளா இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் எனிவே லீவ்ஸ் வருது, கொட்டி போயிடுது. ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பூக்குது, காய்க்குது, கனிக்குது, இதெல்லாம் கொட்டி போயிடுது அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம். ஓகே, why does vegetative phase precede flowering in a plant? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, precede-னா முன்னாடி வருது. ஃப்ளவரிங், ஒரு பிளான்ட்ல ஃப்ளவரிங்க்கு முன்னாடி வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. சார் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்னா என்ன? வெஜிடேட்டிவ் அப்படின்னாலே ரூட்டு, ஸ்டெம்மு அண்ட் லீவ்ஸ், இந்த மூணும் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். இந்த மூணும் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சீட்ல இருந்து ஒரு பிளான்ட் முளைக்குதுன்னா முளைக்கும் போதே எந்த ஒரு பிளான்ட்லயுமே நீங்க ஃப்ளவர் பார்க்க முடியாது. விதையில இருந்து சீட்ல இருந்து ஒரு பிளான்ட் வந்து ஜெர்மினேட் ஆகுது. அந்த யங் பிளான்ட், இந்த 3 ஸ்டேஜ் சொல்றாங்க, சீடு, அதுக்கடுத்து சீட்லிங், அதுக்கடுத்து பிளான்ட்லெட்ஸ். இந்த 3லயுமே ஃப்ளவரை நீங்க பார்க்க முடியாது. ஃப்ளவர் வரலன்னா ஃப்ரூட் எங்க இருந்து வருது? ஓகே, ஆனா ஒரு பிளான்ட் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்க ஃப்ளவர், ஃப்ரூட் எல்லாம் வருது, சீடு எல்லாம் வருது. அப்போ சர்டன் பீரியட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ல உங்களுக்கு ஃப்ளவர், ஃப்ரூட் வராது. அப்போ ஃப்ளவரிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை பார்க்குறோம். ஆல் பிளான்ட்ஸ், plant organs are made up of a variety of tissues. Is there any relationship between
structure of a cell, structure of a tissue or organ and the functions they perform. அதாவது ஒரு ஆர்கானிசத்துல ஒரு பிளான்ட்ல செல்லு டிஷ்யூ குரூப் ஆஃப் செல் சேர்ந்தா டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்தா ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன் சேர்ந்தா ஆர்கன் சிஸ்டம்லாம் வரும். இங்கே ஆர்கானிசம் வந்துருது. ஸோ இதுல ஏதாவது அவங்க பண்ற ஃபங்க்ஷன் அண்ட் பெர்ஃபார்ம் என்ன ஃபங்க்ஷன் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கானா இருக்கு. கேன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் பி ஆல்டர்ட்? ஸோ இந்த ஆர்கன் இதுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் மாற்ற முடியுமானா முடியாதுங்க. ஆல் செல்ஸ் ஆஃப் எ பிளான்ட் ஆர் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஜைகோட். டிசெண்டன்ஸ்னா அவங்க வழி வந்தவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தாத்தாவுக்கு நான் தான் டிசெண்டன்ட், அவங்க பேரை. அந்த மாதிரி வம்சாவளின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப பிளான்ட்ஸ்ல இருக்க எல்லா செல்லுமே ஒரு செல்லுல இருந்து தான் வந்துச்சு. அது என்ன? ஜைகோட். நம்ம எல்லாரும் ஒரு செல்லுல இருந்து தான் வந்தோம். அந்த செல் என்ன? ஜைகோட். அதாவது மேல் கேமிட் வருது, ஃபீமேல் கேமிட் வருது. இந்த ரெண்டு கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் வரும். இந்த ஜைகோட்ல இருந்து தான் எல்லா செல்ஸுமே ஃபார்ம் ஆகுது, எல்லா ஆர்கானிசமும் டெவலப் ஆகி வருது. ஜைகோட்ல இருந்து எம்ப்ரியோ வரும், எம்ப்ரியோல இருந்து என்டையர் ஆர்கானிசம் வரும். ஸோ சிங்கிள் செல், அந்த சிங்கிள் செல்ல இருந்து நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்ம ஜைகோட்டோட டிசெண்டன்ட். நான் வந்து ஜைகோட்டோட டிசெண்டன்ட், அவங்க வம்சாவளியே சேர்ந்தவங்க அப்படின்னு மீனிங் இங்க. ஓகே, ஸோ டிசெண்டன்ஸ் ஆஃப் த ஜைகோட் தான் எல்லாருமே, எல்லா பிளான்ட்ஸுமே. த கொஸ்டின் இஸ் தென் why and how do they have different structural and functional attributes? இங்க என்ன சொல்றாங்க? entire organism is developed from zygote, one single cell. ஆனா ரூட் இருக்கு, ஸ்டெம் இருக்கு, லீஃப் இருக்கு, இல்ல ஸ்ட்ரக்சர் லெவல்ல டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு பிளான்ட் ஒரு சேம் சிங்கிள் செல்ல இருந்து வந்திருக்கு. ஜைகோட்டுங்கிற ஒரு செல்லுல இருந்து அப்படியே செல்லு டெவலப் ஆயிட்டே வந்தா குரூப் ஆஃப் செல்ஸ் தானே இருந்திருக்கணும். எப்படி ரூட் வந்துச்சு, எப்படி ஸ்டெம் வந்துச்சு, டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் டெவலப்மெண்ட். why and how they have different structural and functional attributes. attributesனா கேரக்டர்ஸ், பண்புகள்னு சொல்லுவோம் தமிழ்ல. கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ்? இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். லீஃப்னா போட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஸ்டெம்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும், ரூட்னா அப்சார்ப்ஷன் பண்ணும், லீஃப்னா போட்டோசிந்தசிஸ், ஃப்ளவர்னா ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஃபங்க்ஷனும் வந்துருச்சு. ஸ்ட்ரக்சர்லயும் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, ஃபங்க்ஷன்லயும் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஈவன் தோ தே அரைஸ் ஃப்ரம் எ சிங்கிள் ஜைகோட், ஒரே செல்லுல இருந்து வந்திருந்தா கூட. டெவலப்மெண்ட் இஸ் சம் ஆஃப் டூ ப்ராசஸஸ். இதுக்கு காரணம் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? growth, growthனா வளர்றது, and differentiation. இந்த டிஃபரன்சியேஷன் தான் ஜைகோட் அப்படிங்கிற செல்ஸ்ல இருந்து வந்த எம்ப்ரியோல இருந்து ரூட்டு, ஸ்டெம், லீஃப் மாதிரியான டிஃப்ரெண்ட் செல்ஸ் வரத்துக்கு, டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் வரத்துக்கு காரணமா இருக்கு. ஸோ growth அண்ட் டிஃபரன்சியேஷன் சேர்ந்தது தான் டெவலப்மெண்ட். வெறும் வளரல, வளர்றதோட சேர்ந்து டிஃபரன்சியேஷனும் நடக்குது, வித்தியாசமாகுது. ரூட், ஸ்டெம், லீஃப்னு வேற வேற விதமான ஆர்கன்ஸும் ஃபார்ம் ஆகிறது. இதுதான் growth அண்ட் டிஃபரன்சியேஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் டெவலப்மெண்ட். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, டு பிகின் வித், it is essential and sufficient to know that the development of mature plant from zygote, ஒரு zygote, zygoteங்கிறது fertilized egg. fertilized eggனா என்ன அர்த்தம்? அதுல மேல் கேமிட் வந்து எக்கோட ஃபியூஸ் ஆயிட்டாங்க, அதான் fertilized egg, அதுதான் zygote. Follow a precise and highly ordered succession of events. Succession of eventsனா அடுத்தடுத்து நடக்கிறது. During this process a complex body organization is formed that produce complex body organization. அப்படிங்கிறது அந்த எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அதுல இருந்து ரூட்டு, லீவ்ஸ், பிரான்ச்சஸ், ஸ்டெம் வந்துடும், ஸ்டெம்ல இருந்து பிரான்ச்சஸ் வரும், ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஈவென்ச்சுவலி அல்டிமேட்லி பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, உயிரோடு நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா இறந்தும் போயிடுவீங்க. நேத்து ஒரு கொட்டேஷன் படித்தேன். என்ன அப்படின்னா, மனுஷன் பிறக்கும் போது தனியா தான் பிறக்கிறான். தனியா தானேங்க பிறக்கிறாங்க, என்ன குரூப்பாவா பிறக்கிறாங்க? 4-5 பேருடைய ட்வின்ஸ் விட்டுருங்க. ஜென்ரலா ஒரு குழந்தை பிறக்கும் போது தனியா பிறக்குது. சாகும் போது யாரெல்லாம் தாலி கட்டின வைஃபு, பெத்த பிள்ளைங்க, பெத்தவங்க அப்படின்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் சேர்ந்து செத்து போயிடுறாங்களா? இல்லை, தனியாக தான் சாப்பிட்றான். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மனுஷன் பிறக்கும் போதும் தனியாக தான் பிறக்கிறான், சாகும் போதும் தனியாக தான் சாப்பிட்றான்.
இடையில எதுக்கு அவனோட ஹெல்ப்பு இவனோட ஹெல்ப்பு, அவன் என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டான், பிரேக்கப்பு அது இதுன்னு எதுக்கு மனசை வருத்திக்கிட்டு வாழ்க்கையோட முன்னேற்றத்தை தடையா நீங்களே போட்டுக்கிறீங்க? உங்க லைஃப்ல நீங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆகி அப்படியே உட்காந்துருப்பான் படிக்காம. ஏன் தம்பி என்ன தம்பி ஆச்சுன்னு கூப்பிட்டு விசாரிச்சா பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறான் கேர்ள் ஃப்ரெண்டோட. சரி, இன்னொரு பையன் அப்செட் ஆகி உட்காந்துருக்கான். ஏன் தம்பி அப்செட் ஆகி உட்காந்துருக்க? ஒரு வாத்தியார் திட்டாருங்கிறான். இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்டா அம்மா அப்பா வந்து அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. யூ ஆர் கோயிங் டு லிவ் யுவர் லைஃப், யூ ஆர் கோயிங் டு லீட் யுவர் லைஃப். அதே போல இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணாதான் நான் லைஃப்ல முன்னேற முடியும், எனக்கு யாருமே உதவ மாட்டேங்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க. அண்ணங்கார சொல்றான், என் தம்பி பிறந்ததுனால எனக்கு கிடைக்க வேண்டிய சலுகை எல்லாம் கட்டாயி போயிடுச்சுங்கிறான். ஒரு வீட்டுல ஒரே ஒரு குழந்தை, அவங்க அண்ணன் தம்பி இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைக்கு இருக்காங்க, நான் தனியாளா இருக்கேன், எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றதுக்கு ஆளே இல்லைங்கிறான். பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. ஒருத்தனா இருக்கிறவனுக்கு எல்லாமே கிடைக்குது, ஆனா துணைக்கு ஆள் இல்லைங்கிறான். 2 பேர் இருக்க வீட்டுல எல்லாமே பகிர்ந்து கொடுக்கப்படுது, எனக்கு கிடைக்கிற சலுகை எல்லாம் பாதி பாதி போயிடுது, இவனால எனக்கு எல்லாம் இழந்து போயிடுதுன்னு கவலைப்படுறாங்க. கவலை பிரச்சனைகள் இல்லாத இடமே கிடையாது. அதனால தயவு செய்து இன்னொருத்தவங்களை நம்பி நீங்க எப்பவுமே இருக்காதீங்க. இந்த இதுக்காக சொல்றேன். ஆமா. நெக்ஸ்ட், அப்பதான் லைஃப்ல எந்த எதிர்பார்ப்பும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருந்தோம்னா நமக்கு பாதி பிரச்சனை கிடையாது. ஓகே. In this chapter, you shall also study some of the factors which govern and control these developmental processes. இந்த developmental processes நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரூட், ஸ்டெம், லீஃப், பிரான்ச்சஸ், ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ்னு டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஜைகோட். ஃபர்டிலைஸ்டு எக் தான் ஜைகோட். அதுல இருந்து அப்படியே எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகி வருது அப்படிங்கிறது தான் டெவலப்மெண்ட் அலாங் வித் growth. These factors are both intrinsic. அதாவது இங்க என்ன சொல்றாங்க, சில ஃபேக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கவர்ன் பண்ணுது. கவர்ன்னா கண்ட்ரோல் பண்ணுது, டெவலப்மெண்ட் ப்ராசஸை கவர்ன் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஃபேக்டர்ஸ் யாரு? அந்த ஃபேக்டர்ஸ் யாரு? These factors are both intrinsic, இன்ட்ரின்சிக்னா இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்னா ஏஜ் ஆஃப் த பிளான்ட், பிளான்ட்டுக்குள்ள என்னென்ன ஆர்கன் இது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றது, போட்டோசிந்தசிஸ் பண்றது, ஸோ இன்டர்னலா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸை எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஃபேக்டருமே ஒரு பிளான்ட்டோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட், இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் எ சீட்லிங், டெவலப்மெண்ட் இன் பீன்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் 2019, 2018, 19, 20, 21 4 வருஷம் கேட்கல. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். 2019, 2020, 2021 கேட்கல. 2022 ஒரு கொஸ்டின் டயக்ராம் கொஸ்டின் கேட்டுட்டான். அந்த டயக்ராம் கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு? என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இப்போ 2023 மோர் தென் 5 கொஸ்டின்ஸ் டயக்ராம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? 2021 வரைக்கும், சாரி 2020 வரைக்கும் அசஸ் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின் எய்ம்ஸ்ல கேட்ட மாதிரி நம்ம நீட்ல கேட்கல. 2019 2016 கிடையாது, 17 கிடையாது, 18 கிடையாது, 19 கிடையாது, 20 கிடையாது. 5 வருஷம் கிடையாது. நீட் ஆரம்பிச்சதுல இருந்து 2020 வரைக்கும் நான் சொல்றது தயவு செய்து பொறுமையா கேட்டு புரிஞ்சுக்குங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி இம்பார்ட்டன்ட். 2016, 17, 18, 19, 20 இந்த 5 வருஷமா நீங்க நீட் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா அசஸ் அண்ட் ரீசன் கேட்கல. ஈவன் சொல்லுவாங்க, டீச் பண்ற நீட் கோச்சே சொல்லுவாங்க, அசஸ் அண்ட் ரீசன் நீட்டுக்கு வராதுப்பா, எய்ம்ஸ்ல தான் இருந்துச்சு, ஜிப்மன்ல தான் இருந்துச்சு, நமக்கு அந்த பேட்டர்ன் கிடையாதுப்பா அப்படிம்பாங்க. 2021 ஒரு கொஸ்டின் கேட்டான். 2021 ஒரு கொஸ்டின் கேட்டான். அப்பயும் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அது வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிச்சு வச்சாங்க. அந்த செக்ஷன் பில 5 கொஸ்டின் ஆப்ஷன் இருந்துச்சு. 15 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் அட்டன் பண்ணா போதும், எனி 10. அதனால அதுல அசஸ் அண்ட் ரீசன் வச்சான்னாங்க. 2022 வச்சான் ஆப்பு. 15 கொஸ்டின் கேட்டான் அசஸ் அண்ட் ரீசன். அதுல சாய்ஸ் விட்டாலும் எங்க சாய்ஸ் விடுறது? 15 மொத்தமா 15 கொஸ்டின் வச்சுட்டான். எதுல? பயாலஜி, பாட்னில. அதனாலதான் பாட்னி பயாலஜில நிறைய பேரோட மார்க்கு
360க்கு போகாம 300 310 நின்னுச்சு. அதுலயும் 360 வாங்கினவங்க இருக்காங்க. அசஸ் அண்ட் ரீசன் கொஷின் வச்சும் 360 அவுட் ஆஃப் 360 வாங்கினவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் 720 அவுட் ஆஃப் 720 வராம போனதுக்கு காரணம் கெமிஸ்ட்ரியில ஃபுல் மார்க், பிசிக்ஸ்ல ஃபுல் மார்க், பயாலஜில 2 கொஷின் தப்பு 710, பயாலஜில ஒரு கொஷின் தப்பு 715. அப்ப புரிஞ்சுக்குங்க, அசஸ் அண்ட் ரீசன் டைப் கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம திடீர்னு நிறைய கொஷின் கொடுத்ததுனால குழந்தைங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பத்தாம போயிடுச்சு. அதே தான் இப்பவும் 2022ல 2021ல அசஸ் அண்ட் ரீசன் இன்ட்ரடியூஸ் பண்றான் ஒரு கொஷின், 2022ல அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். 2022ல டயக்ராம் கொஷின் ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? குழப்பல இல்ல. 2022 இப்ப முடிஞ்சது, இப்ப ரீசெண்டா நடந்ததுல ஒரு டயக்ராம் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப 2023ல அது இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லையா? இன்ட்ரடியூஸ் பண்ணதை ஃபாலோயிங் இயர்ல இன்க்ரீஸ் பண்றான். அதனால டயக்ராம்ஸ் எல்லாத்தையுமே NCERT பேஸ்டு டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. இல்லாத பொல்லாத டயக்ராம்லாம் வேண்டாம். கொடுத்த சாப்டர்ல இருக்க டயக்ராம்ஸை பார்த்துக்குங்க. அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, என்ன அந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் வந்தா அல்வா மாதிரி மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஈஸி. அவன் கேட்டான்னா நமக்கு நல்லதுதான். ஆனா நம்ம டயக்ராமே பார்க்காம போயிட்டா ஆன்சர் வராது. பார்த்துக்குங்க. சரி, இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. இங்க ஹைப்போகாட்டில் இருக்கு மண்ணுக்கு அடியில, ஓகேங்களா? தென் இதுதான் காட்லிடன். பார்த்துக்குங்க, ஏதாவது குறிச்சு லேபிள் பண்ண சொல்லுவான். சீட் கோட்டிங் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு, மேல வந்துருச்சு. இங்க பார்த்துக்குங்க, காட்டிலிடன் இங்க இருக்குது பாருங்க. எபி காட்டில் ஹூக்கு இந்த இடத்துல இருக்கு. ஹூக்னா அப்படி வளைஞ்சு இருக்கு பாருங்க, அதான் ஹூக். வளைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால, கொக்கி மாதிரி இருக்கிறதுனால ஹூக்குங்கிறாங்க. ஸோ இது காட்டிலிடன். இந்த இடத்துல கொஸ்டின் வரும், காட்டிலிடனுக்கு மேல எபி காட்டில், காட்டிலுக்கு மேல எபி காட்டில், காட்டிலிடனுக்கு கீழே ஹைப்போ காட்டில். காட்லிடனுக்கு மேல எபி காட்டில், காட்லிடனுக்கு கீழே ஹைப்போ காட்டில். பாத்துங்க, ஜெர்மினேஷன் அண்ட் சீட்லிங் டெவலப்மெண்ட் இன் பீன் சீட் தான் இந்த டயக்ராம். பார்ட்ஸ் பார்த்துக்குங்க. இந்த டயக்ராம் என்ன டைட்டில் பார்த்துக்குங்க, அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும். காட்லிடனுக்கு மேல எபி காட்டில், காட்லிடனுக்கு கீழே ஹைப்போ காட்டில். இந்த இடத்துல தெளிவா தெரியாது பிளேஸ், ஹைப்போ காட்டில் எபி காட்டில் தெரியாது. பட் இந்த டயக்ராம்ல தெளிவா தெரியும். காட்லிடனுக்கு மேல எபி காட்டில், காட்லிடனுக்கு கீழே ஹைப்போ காட்டில், தெளிவா பார்த்துக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த டயக்ராம்ல கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எடுத்து விட்டுருவான், ஏபிசின்னு கொடுத்துருவான். என்ன சொல்லுங்க அப்படிமா, ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருவான். அதான் பார்த்துக்கணும் நம்ம. நெக்ஸ்ட், growth. Growth is regarded as one of the most fundamental and conspicuous characteristics of living being. Conspicuous na visible, visible or clear, தெளிவா தெரிகிறது. growth வந்து நமக்கு தெளிவா தெரியும், அதான் conspicuous. growth is regarded as one of the most fundamental, fundamentalனா பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன? growth. பேசிக்கா எடுத்ததுமே ஒரு உயிரினம் வந்து அது லிவிங்கா இல்ல நான் லிவிங்கான்னு சொல்றதுக்கு மெயினான விஷயமே வளர்ச்சி, growthன்னு ஒண்ணு இருக்கணும். நெக்ஸ்ட், கான்சிபிக்வஸ், அது விசிபிளா இருக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங். வாட் இஸ் growth? growth can be defined as an irreversible. வளர்ந்தா திருப்பி குட்டி ஆக மாட்டாங்க. உயரமா வளர்ந்த செடி உயரத்துல குறையாது, கட் பண்ணுனா குறையும். ஆனா கட் பண்ணாம விட்டுட்டா உயரமா வளர்ந்தது வந்து ரிவர்ஸ்ல, ஒரு மரம் வந்து 10 அடி இருக்குன்னா 9 அடியா அடுத்த நாள் இருக்காது, இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு 9 அடியா குறையாது. இர்ரிவர்சிபிள், திருப்பி வராது. வளர்ந்தா வளர்ந்ததுதான். இர்ரிவர்சிபிள், பர்மனன்ட் இன்க்ரீஸ் இன் சைஸ் ஆஃப் an organ or its parts or even an individual cell. ஸோ செல்லா இருந்தாலும் சரி, ஆர்கனா இருந்தாலும் சரி, என்டையர் ஆர்கானிசமா இருந்தாலும் சரி, growthங்கிறது irreversible and permanent-ஆ இருக்கும். Generally, growth is accompanied by metabolic process, both anabolic and catabolic. Anabolic na making, catabolic na breaking, உடைக்கிறது. ரெண்டும் சேர்ந்துடணும். ஏன்னா catabolic reactionல தான் எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் பிளான்ட் க்ரோ ஆகும், anabolic. So both anabolic and catabolic ரெண்டும் மிக்ஸ் ஆனது. That occurs at the expense of energy. So எனர்ஜிங்கிறது இங்க பிளான்ட், எந்த ஒரு ஆர்கானிசத்துக்கும் எனர்ஜி வந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஃபார்ம்ல வேணும். Therefore, for example, expansion of leaf is growth. Leaf வந்து expand ஆகுதுன்னா
லீஃப் வந்து முதல்ல இப்படி இருந்த லீஃப் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, அப்போ அது growth. Expansion of leaf is growth. How would you describe the swelling of a piece of wood when placed in water? ஒரு மரக்கட்டைய வாட்டர்ல வைக்கிறீங்க, அது ஸ்வெல் ஆகுது, வீங்கி போகுது. இம்பைபிஷன் வேணும்னே கேட்கறான், அது growth இல்லை. தண்ணியை உள்ள இழுத்துக்கிட்டதுனால, தண்ணியை அப்சார்ப் பண்ணதுனால அது குண்டா இருக்கு, அது growth கிடையாது. திருப்பி நான் எடுத்து காய வச்சுன்னா அது திருப்பி ஸ்ட்ரிங்க் ஆயிடும். திஸ் இஸ் நாட் growth. ஏன்னா ரிவர்சிபிள், அது தண்ணி வெளியே போயிடும், காய வச்சா தண்ணி வெளியே போய் சுருங்கி போயிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். ஏங்க இந்த மழை காலத்துல கதவு போய் பக்குன்னு பிடிச்சிக்கும், டைட் ஆகிக்கும். வெயில் காலத்துல லூஸ் ஆகிக்கும். ஏன் மழை காலத்துல போய் கதவு, மரக்கதவு போய் டைட்டா பிடிச்சிக்குது? அது அந்த காத்துல இருக்க ஈரப்பதத்தை அந்த மரக்கட்டை உறிஞ்சி அப்படி சாத்தும் போது டைட் ஆயிடுது, கொஞ்சம் பல்ஜ் ஆகி லைட்டா. அதே நீங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய சம்மர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் காத்துல இருக்காது, ஈரப்பதம் இருக்காது, அப்ப ஈஸியா போயிட்டு வரும், போய் அப்படி கப்புன்னு பிடிக்கும். திருப்பியும் நிலகால்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கதவு போய் பிடிக்கிறது, அதுதான். ஸோ வுட்லாம் இந்த கதையில வராது growthல. ஓகே, பிளான் growth ஜென்ரலி இஸ் இன்டிட்டர்மினேட். இன்டிட்டர்மினேட் அப்படின்னா அது பாட்டு growth சாகிற வரைக்கும் பிளான்ட்ல வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது காரணம் என்ன? மெரிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ இருக்கு. மெரிஸ்டத்தை எடுத்து நம்ம தலையிலையும் கால்லையும் வச்சா நம்ம வளர்ந்துகிட்டே இருப்போமா? பிளான்ட் செல்ஸுக்கு செல்வால் இருக்கு. பிளான்ட் செல்லோட கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரெண்ட், அனிமல் செல்லோட கேரக்டரிஸ்டிக் டிஃப்ரெண்ட். அதனால அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த செல்லை எடுத்து இங்கே வைக்கலாமா? ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், பிளான்ட் செல்லில் குளோரோஃபில் பிக்மெண்ட்டோ குளோரோபிளாஸ்டோ இருக்கு. அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து ஹியூமன்ல இருக்க ஹீமோகுளோபின் பிக்மெண்ட்டோட க்ளோஸ்லி ரிலேட்டட். ரெண்டுலையுமே வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். நமக்கு அயன் இருக்க இடத்துல அதுக்கு மெக்னீஷியம் இருக்கும், அதான் டிஃப்ரென்ஸ். இந்த அயான் வந்து குளோரோஃபில்ல மெக்னீஷியம் இருக்கும், ஹீமோகுளோபின்ல அயன் இருக்கும். இப்போ அந்த ஸ்டூடெண்டோட டவுட் என்னன்னா, குளோரோஃபில் பிக்மெண்ட்டை நம்ம பாடியில எப்படியாவது இன்கார்பரேட் ரிசர்ச் பண்ணி நான் பண்ணிட்டேன்னா சன்லைட்ல போய் நின்னாலே எனக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும்ல, நான் சாப்பிட தேவையில்லை, நானும் ஆட்டோட்ரோஃபா மாறிடுவேன்ல, நான் அது சம்மந்தமா ரிசர்ச் பண்ணிட்டா அப்படின்னா. நான் சொன்னேன், அப்போ உனக்கு அங்கங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சிடும், ஆடு மாடெல்லாம் வந்து மேய ஆரம்பிச்சிடும், பரவாயில்லையா? ஸோ வி டோன்ட் நோ தட் வாட் வில் ஹேப்பன். ஆனால் பிளான்ட்டோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அனிமல்ஸ். டைரக்டா கம்பேர் பண்ணக்கூடாது. வி டோன்ட் ஹேவ் செல் வால், வி டோன்ட் ஹேவ் குளோரோபிளாஸ்ட். பட் குளோரோஃபில் பிக்மெண்ட்னு ஒன்று இருக்கணும்னா அதுக்கு குளோரோபிளாஸ்ட்ங்கிற ஆர்கனெல்லாம் வேணும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இது வந்துடலாம் இன்டிட்டர்மினேட். பிளான் growth இஸ் யூனிக். யூனிக்னா என்ன அர்த்தம்? பிளான்ட்டுக்கு மட்டும் அது ஸ்பெஷல், வேற எந்த ஆர்கானிசத்துலையும் நீங்க பார்க்க முடியாது. பிகாஸ் பிளான்ட் ரீடைன் கெப்பாசிட்டி ஆஃப் அன்லிமிட்டெட் growth த்ரூ அவுட் தேர் லைஃப். த்ரூ அவுட் தேர் லைஃப்னா என்ன அர்த்தம்? டெத்து வர வரைக்கும், டை ஆகிற வரைக்கும் பிளான்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, திஸ் எபிலிட்டி ஆஃப், இப்போ நெல்லு செடி இருக்கு, நெல்லு செடி எங்க வளருது? 3 மாசத்துக்கு அப்புறம் வளருது இல்லையே, இல்ல 6 மாசத்துக்கு அப்புறம் வளருது இல்லையா? செத்து போயிடும் 6 மாசத்துக்கு அப்புறம். சாவர வரைக்கும் நெல் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அதோட லைஃப் ஸ்பேனே 6 மாசம் தான். மாமரம் செவரல் இயர்ஸ் இருக்கும். அந்த செவரல் இயர்ஸ்ல நீங்க நினைக்கலாம், சார் மேங்கோ ட்ரீ வந்து நானும் 10 வருஷமா ஒரு மேங்கோ ட்ரீ பார்த்துட்டு இருக்கேன், அதோட உயரத்துல மாற்றமே இல்லையே. அப்படியே தான் இருக்கு, அது வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்ச் பை ஒரு நிறைய growth வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்ச் பை இன்ச்சா வளரும். நம்மளால அப்சர்வ் பண்ண முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருந்துகிட்டு தான் இருக்கும். அண்ட் தென் சாகர் வரைக்கும் எல்லா பிளான்ட்டுமே வளருது. திஸ் எபிலிட்டி ஆஃப் பிளான்ட் இஸ் டியூ டு, அது சாகர வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்குல்ல, அதான் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் அட் சர்டன் லொகேஷன்ஸ் இன் தேர் பாடி. ஸோ மெரிஸ்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உச்சி முதல் பாதம் வரைன்னு இல்லை, பிளான்ட்ல ரூட்ல இருந்து ஸ்டெம் வரைக்கும்லாம் மெரிஸ்டம் கிடையாது, சர்டன் பிளேஸ்ல இருக்கு. ஷூட் டிப், ரூட் டிப், வாஸ்குலார் பண்டில்ஸ், அந்த வாஸ்குலார் கேம்பியம் சொல்லுவோம், அங்கெல்லாம் தான் இருக்கும். ஓகே, the cells of such meristems have the capacity to divide and self-perpetuate. Perpetuate அப்படின்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளை ஆயிக்கிறது. perpetuate அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் மல்டிப்ளை, மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். செல்ஃப் பர்பச்சுவேட்னா இப்போ நல்லா கவனிங்க, நியூ செல்ஸ் மெரிஸ்டம்ல இருந்து வருது, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எங்க இருந்து வருது? மெரிஸ்டத்துல இருந்தே வருது, அதான் சொல்றாங்க மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் மெரிஸ்டத்துல இருந்தே வருது. The product however soon loses the capacity to divide and such cells make up the plant body.
ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா மெரிஸ்டம்ல இருந்து டிவைட் ஆகி வந்த செல்ஸ். மெரிஸ்டத்துல இருந்து டிவைட் ஆகி வந்த செல்லு திருப்பி டிவைட் ஆகாது. மெரிஸ்டமாவே இருக்கும். மெரிஸ்டத்துல இருந்து டிவைட் ஆகி வந்த செல்ஸ் எல்லாம் திருப்பி டிவைட் ஆகாது. அதுதான் பிளான்ட் பாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. This form of growth, wherein new cells are always being added to plant body by activity of the meristem, is called open form of growth. இந்த open form of growth வந்து கண்டினியூவா நியூ செல்ஸ் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால இதை ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth அப்படிங்கிறாங்க. வாட் வுட் ஹேப்பன் இஃப் த மெரிஸ்டம் சீசஸ் டு டிவைட்? டஸ் திஸ் எவர் ஹேப்பன்? என்ன சொல்றாங்க? சீசஸ்னா ஸ்டாப் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ மெரிஸ்டம் வந்து டிவைட் நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதை நிறுத்திடுச்சு, ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பிளான்ட்ல செல்லுக்கு அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். எல்லா பர்மனன்ட் செல்லுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் இறந்து போய் பிளான்ட் வில் டை அல்டிமேட்லி. பிளான்ட்டோட growth will be stopped. அதுதான் நடக்கும். ஓகே. In chapter 6 you have studied about the root apical meristem, anatomy of flowering plant, 6th chapter, and shoot apical meristem. You know that they are responsible for the primary growth of plants and principally contribute the elongation of the plant along their axis. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஷூட் எபிக்கல் மெரிஸ்டமும் ரூட் எபிக்கல் மெரிஸ்டமும் அனாட்டமியில படிச்ச அதே விஷயங்கள் தான் பிரைமரி growth ஆஃப் த பிளான்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிரைமரி growthனா அந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் இருக்காது, ஃப்ரூட்ஸ் இருக்காது, எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ரூட்டு, ஸ்டெம், லீஃப் வளர்ந்துகிட்டு இருக்கு. செடி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். சீட்ல இருந்து செடி வளர்ந்துகிட்டு இருக்கு. வெஜிடேட்டிவ் growth. பிரைமரி growthல வெஜிடேட்டிவ் growth இருக்கும். வெஜிடேட்டிவ் growth இருக்கும். அண்ட் சர்டன் டைம் போனதுக்கு அப்புறம் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஈவன் இன் பிரைமரி growth யூ வில் சி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் சர்டன் growth வந்ததுக்கு அப்புறம் தான், மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ அலாங் தேர் ஆக்சிஸ்னா உயரமா வளருது, நீளமா வளர்ந்துகிட்டு இருக்கு செடி. யூ ஆல்சோ நோ தட் இன் dicotyledons and gymnosperms the lateral meristemக்கு பேரு வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா VCCC VCCC ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம், இது ரெண்டும் லேட்ரல் மெரிஸ்டம். ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம், ரூட் எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல்னா டிப்ல இருக்கு, லேட்ரல்னா சைட்ல இருக்கு. எபிக்கல் மெரிஸ்டத்துல ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் மேல டிப்ல இருக்கு. ரூட் எபிக்கல் இந்த டயக்ராம்ல பாருங்க, ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் மேல டிப்ல இருக்கு, ரூட் எபிக்கல் மெரிஸ்டம் கீழே டிப்ல இருக்கு. எபிக்கல்னா டிப்னு அர்த்தம். லேட்ரல்னா, லேட்டிரல் அப்படின்னா என்னன்னா சைடு. இந்த எபிக்கலுக்கு ஆப்போசிட் தான் லேட்ரல். இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கு பாருங்க, கண்டினியூஸா சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருக்கக்கூடியது லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் ரெண்டு பேரு, VCCC, கார்க் கேம்பியம். இவன் ரெண்டுமே வாஸ்குலர் கேம்பியம் தான் சொல்லியிருக்காங்க. கார்க் கேம்பியம்ங்கிறது இன்னும் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும். ஸோ வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம் அப்பியர் லேட்டர் இன் லைஃப். லேட்டர் வந்ததுனால லேட்டரல் மெரிஸ்டம்னு இல்ல, சைட்ல இருக்கிறதுனால இதுக்கு பேரு லேட்டரல் மெரிஸ்டம். ஓகேங்களா? சரி. Next, these are the meristems that cause increase in the girth. யாரு? lateral meristem வந்து plant குண்டாகிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. girth of the organs in which they are active. ஓகே, எந்த ஆர்கன்ல அவங்க ஆக்டிவா இருக்காங்க அந்த ஆர்கன் குண்டாகிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. This is known as secondary growth of the plant. So primary growth அப்படிங்கிறதுக்கு காரணம் shoot apical meristem, root apical meristem. Question, NEET question. செகண்டரி growthக்கு காரணம் வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம் அப்படிங்கிற லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம் பிளான்ட் எந்த ஆர்கன்ல இருக்கோ அந்த ஆர்கனோட கிர்த், அகலம் அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. எபிக்கல் மெரிஸ்டம், பிரைமரி மெரிஸ்டம் வந்து உயரம் அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. சார், why it is called primary meristem and secondary meristem? திருப்பி சொல்றேன், பிரைமரி மெரிஸ்டம் எம்ப்ரியோல இருந்து டெவலப் ஆகி வந்துச்சு, சீட்ல இருந்து டெவலப் ஆகி வந்தது பிரைமரி மெரிஸ்டம், முதல்லயே வந்துருச்சு. பட் செகண்டரி மெரிஸ்டம் வந்து லேட்டரல் மெரிஸ்டம் வந்து பிளான்ட் எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வாஸ்குலர் கேம்பியம், அந்த வாஸ்குலர் அண்ட் கார்க் கேம்பியம் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்ல பிளான்ட்ஸுக்கு வந்துச்சு. அதனால இது லேட்டரல் மெரிஸ்டத்தை செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க, ரெண்டாவதா ஃபார்ம் ஆனதுனால. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது, நம்ம இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தாச்சு. growthக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க, டிஃபரன்சியேஷனுக்கு எபிக்கல் மெரிஸ்டமும் லேட்டரல் மெரிஸ்டமும். லேட்டரல் மெரிஸ்டத்துல VCCC, வாஸ்குலர் கேம்பியம், கார்க் கேம்பியம்னு ரெண்டு பேர் இருக்காங்க, வேலை முடிஞ்சிச்சு.
இப்போ growth is measurable. growth நீங்க அளக்க முடியும். ஆமா, உயரத்தை டேப் வச்சு அளக்கலாம் இல்லையா? நம்ம உயரத்தை வந்து டேப் வச்சு தானே அளக்குறாங்க. குண்டாயிட்டோம் இல்லை வெயிட் எப்படி அளப்பாங்க? ஒரு இட மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும், இப்போல்லாம் டிஜிட்டலில் வந்துருச்சு. அது மேலே ஏறி நின்னா வெயிட் பார்ப்பாங்க. அந்த மெஷினை மட்டும் யாரு பார்த்தாலும் சரி ஏறி நின்று பார்த்துருவோம். ஒல்லியா இருந்தாலும் குண்டா இருந்தாலும் நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன்னு பார்க்குறேன்னு போய் ஏறி நின்று பார்க்கறது ஒரு ஆசையாக இருக்கும் நமக்கு. ஓகே, growth at a cellular level. Cellular level is principally a consequence of increase in the amount of protoplasm. Cellular level growthங்கிறது protoplasm increase ஆகுது. What is protoplasm? What is protoplasm? Protoplasm அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். இதுதான் புரோட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியஸ். ஒரு செல்லுல சைட்டோபிளாசத்தையும் நியூக்ளியஸையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேரு புரோட்டோபிளாசம். அதே போல ஒரு செல்லு உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு செல்லுக்கு புரோட்டோபிளாசம் இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்து சொல்றதுதான். ஒரு செல்லுக்கு புரோட்டோபிளாசம் இருக்கா இல்லையா, புரோட்டோபிளாசம் இருந்தா அந்த செல் லிவிங், புரோட்டோபிளாசம் இல்லை அப்படின்னா அந்த செல் டெட், உயிர் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, since increase in protoplasm is difficult to measure directly, அதாவது புரோட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது நம்மளால டைரக்டா மெஷர் பண்ண முடியாது. one generally measures some quantity which is more or less proportional to it. so quantity ஓட சேர்த்து மெஷர் பண்றாங்க. growth is therefore measured by a variety of parameters. அது என்னங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். some of which are increase in fresh weight. so நம்ம புரோட்டோபிளாசத்தை டைரக்டா நீங்க பார்த்து அளவு போட முடியாது. அதனால ஒரு என்டையர் பிளான்ட்டுக்கே நீங்க ஃப்ரெஷ் வெயிட்டை பார்க்க போறீங்க. ஃப்ரெஷ் வெயிட் அப்படிங்கிறது என்டையர் உயிரோட இருக்க பிளான்ட்டுக்கு பார்க்கறது. ஆர் ட்ரை வெயிட். ட்ரை வெயிட் அப்படிங்கிறது பிளான்ட்ல இருக்க வாட்டர் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு, வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெயிட் பார்த்தா அதுக்கு பேரு ட்ரை வெயிட். லென்த், உயரத்தை. ஏரியா, ஏரியானா தெரியும் உங்களுக்கு, ஏரியாவோட ஃபார்முலா மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஏரியா. வால்யூம் அண்ட் செல் நம்பர், இதெல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் growth. யூமே எங்க இருக்கு? யூமே இல்ல, இங்க இருக்கு. You may find it amazing to know that one single maize root, இது நீட் கொஷின் பார்த்துக்குங்க. one single maize root apical meristem can give rise to, இங்க பாருங்க, one single maize root apical meristem, ஒரு single maize apical root meristem cell can give rise to more than 17,500 new cells per hour. 1 hourல 17,500 நியூ செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் ஒன் சிங்கிள் மெய்ஸ் ரூட் எபிக்கல் மெரிஸ்டம்க்கு இருக்கு. வேற 1 hourல. வேற செல்ஸ் இன் வாட்டர்மெலன், வாட்டர்மெலன்னா சம்மர்ல வாங்கி சாப்பிடுவோம்ல, மே இன்க்ரீஸ் இன் சைஸ் பை அப் டு 3,50,000 டைம்ஸ் சைஸ். அவ்வளவுதான். இது வந்து அவரோ டேவோ கொடுக்கல. வாட்டர்மெலன் செல்ஸ் வந்து செல்ஸ் இன் எ வாட்டர்மெலன் may increase in size by up to 3,50,000 times. செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. செல்லோட சைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அவ்வளோ வாட்டர் அது வந்து அப்சார்ப் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் வாட்டர் நிறைய ஹோல்டு பண்ணியிருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே வாட்டர்மெலன் பேரு. அந்த செல்லோட சைஸ் 3,50,000 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று செல்லோட சைஸ் சொல்லியிருக்கிறாங்க, செல்ஸோட சைஸ் வாட்டர்மெலன்ல. மெய்ஸ்ல 1 hourல எத்தனை செல்ஸை வந்து ஒரு எபிக்கல் மெரிஸ்டம் செல் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுலயும் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. In the farmer, முதல்ல சொன்னது, growth is expressed in increase in cell number. The later growth is expresses the growth in increase in size of the cell. 3,50,000 டைம்ஸ் அந்த செல்லோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு வாட்டர்மெலன்ல. அதே இதுக்கு முன்னாடி சொன்ன மெய்ஸ் மெரிஸ்டம் ஒரு செல் வந்து 17,500 செல்லா 1 மணி நேரத்துல டிவைட் ஆகி முடிச்சிருக்கு. ஸோ இங்க நம்பர், இங்க சைஸ். வாட்டர்மெலன்ல சைஸ், மெய்ஸ்ல நம்பர் சொல்லியிருக்காங்க. while the growth of the pollen tube, pollen tubeனா என்ன? லென்த். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, ஒரு நிமிஷங்க. ஓவரி, ஸ்டைல்,
ஸ்டிக்மா. போலன் கிரைன் இங்க வந்து விழுகுறான், போலன் டியூபை ஃபார்ம் பண்றான் அப்படியே. ஓகேயா? ஸோ இதோட லென்த்தை இன்க்ரீஸ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம்ல, அதுதான் இங்கே சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போலன் டியூப் இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த், எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர், இல்லை எத்தனை நேனோமீட்டர், எப்படியோ எவ்வளவு வளர்ந்துருக்காங்க. An increase in surface area denotes that growth in dorsiventral leaf. dorsiventral leafனா என்ன? டைகாட் பிளான்ட்ஸ்ல லீஃபை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் எபிடெர்மிஸ் இருக்கும், லோவர் எபிடெர்மிஸ் இருக்கும். இந்த அப்பர் எபிடெர்மிஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேலிசேட் பேரன்கைமானு இந்த மாதிரி நீல நீளமா இருக்கும், இது டார்சல் சைடு. அதுக்கப்புறம் வென்ட்ரல் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், ஸ்பாஞ்சி பேரன்கைமான்னு பேர் இதுக்கு. லூஸா நிறைய கேப்போட இருக்கு பாத்தீங்களா, இது கேப் இல்லாம இருக்கு, இங்க கேப்போட இருக்கு. இது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா வென்ட்ரல் கீழ் சைட்ல இருக்கு, வென்ட்ரல் சைட்ல இருக்கு. டார்சல் சைட்ல ஒரு டைப் ஆஃப் பேரன்கைமா, வென்ட்ரல் சைட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரன்கைமா டைகாட் பிளான்ட்ஸ்ல இருக்கிறதுனால டைகாட் பிளான்ட்ஸ் லீஃபுக்கு பேரு டார்சி வென்ட்ரல் லீஃப். ஸோ இங்க டார்சி வென்ட்ரல் லீஃப்ங்கிறது ஓகே, இந்த லீஃபோட சர்ஃபேஸ் பெருசாகுது. ஸோ இங்க சர்ஃபேஸ் ஏரியாவை டினோட் பண்றோம் லீஃப்ல. அப்போ செல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெய்ஸ் சைஸ், செல்லோட அதாவது நம்பர் ஆஃப் செல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெய்ஸ் எக்ஸாம்பிள், ஒரு மணி நேரத்தில் ஒரு எபிக்கல் மெரிஸ்டம் செல் 17,500 செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே போல சைஸ் ஆஃப் த செல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர்மெலன் 3,50,000 டைம் ஒரு செல்லோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு போலன் கிரைன், சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டார்சி வென்ட்ரல் லீஃப். இதுக்கப்புறம் இதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணி மார்க் வாங்கிடுவீங்க, மறந்துடாதீங்க. ஓகே, phases of growth. The period of growth is generally divided into 3 phases, namely meristematic, elongation and maturation. Meristematic phase, elongation and maturation னு மூணா பிரிக்கிறாங்க. Let us understand this by looking at the root tip. The constantly dividing cells both at root apex and shoot apex, root tip and shoot tip represents the meristematic phase growth. So meristematic phase growth எங்க இருக்கு? shoot apex லயும் root apex லயும் இருக்கு meristematic phase. First cell வந்து divide ஆகி வந்தது. The cells in this region are rich in protoplasm. protoplasmனா என்னன்னு சொன்னோம், cytoplasm plus nucleus தான் protoplasm. cytoplasm nucleusல அதிகமா இருக்கும். possess large conspicuous nuclei. conspicuousங்கிற வேர்டு பயாலஜில அடிக்கடி வரும். conspicuousனா visible or clearer, தெளிவா இருக்கிறதுன்னு அர்த்தம். conspicuous nuclei, nucleiனா நியூக்ளியஸோட ப்ளூரல். அங்க இருக்க எல்லா செல்ஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்களும் தெளிவா நல்லா பெருசா இருக்கும். their cell walls are primary in nature. primary cell wallனா அங்க செல்லுலோஸ் மட்டும்தான் இருக்கும். primary cell wallனா அங்க செல்லுலோஸ் மட்டும்தான் இருக்கும். primary in natureனா செல்லுலோசிக் செல் வால், செல்லுலோஸாலான செல் வால் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தின்னா இருக்கும். செல்லுலோசிக்ஸ் அதான் சொல்லிட்டான், செல்லுலோசிக்ஸ் வித் abundant plasmodesmatal connection. plasmodesmatal connection என்ன? இப்படி ஒரு செல் இருக்கு, அடுத்து ஒரு செல் இருக்கு, அடுத்து ஒரு செல் இருக்கு, இந்த செல்லுக்கு இடையில உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும். so that they can exchange the contents. ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடையில ஜன்னல் வச்ச மாதிரி இருக்கிறது தான் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. பிளாஸ்மோடெஸ்மேட்டாங்கிறது ஜன்னல் பிட்வீன், விண்டோ பிட்வீன் adjacent cells. ஸோ அது வழியா கண்டென்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கும். ஸோ கனெக்ஷன்ஸ், பிளாஸ்மோடெஸ்மேட்டல் கனெக்ஷன்ஸ். த செல்ஸ் ப்ராக்சிமல் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அவே ஃப்ரம் த டிப். இந்த இடத்துல அவேங்கிறத பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட், ப்ராக்சிமல்னா நியரர், டிஸ்டல்னா தூரம், ப்ராக்சிமல்னா நியரர். ஸோ த செல்ஸ் ப்ராக்சிமல் டு த மெரிஸ்டமேட்டிக் ஜோன். மெரிஸ்டமேட்டிக் ஜோனை ஒட்டி இருக்கிறவன் தான் ப்ராக்சிமல் டு மெரிஸ்டமேட்டிக் ஜோன். ப்ராக்சிமல்னு எங்க வந்தாலும், ஏன்னா பயாலஜியில ப்ராக்சிமல் டிஸ்டல் அப்படிங்கிற டேர்ம் அடிக்கடி வரும். ப்ராக்சிமல்னா ப்ராக்சிமல் டூன்னு யார் இருக்கோ அதுக்கு ரொம்ப பக்கத்துல, உடனே அடுத்தே இருக்கான். டிஸ்டல்னா ரொம்ப தொலைவில் இருக்கான். டிஸ்டல் டு மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் வச்சுக்கலாம். மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு அர்த்தம். So proximal na nearer to meristematic zone represents the phase of elongation. அங்க cells elongate ஆகிக்கிட்டே போகும்.
increase in vacuolation. So vacuole formation ஆகிறதுனால தான் vacuole size increase ஆகிறதுனால தான் elongation நடக்குது. ஞாபகம் வச்சுக்கங்க. Vacuolation na formation of vacuole. Cell enlargement and new cell wall deposition are the characteristics of the cells in this space. என்னது new cell wall deposit ஆகணும், என்ன cell elongate ஆயிட்டு இருக்கு, vacuole form ஆகணும். Further away from the apex, திருப்பியும் apexல இருந்து தள்ளி வரீங்க, more proximal to phase of elongation. elongationக்கு பக்கத்துல epical apex விட்டு தள்ளி வந்துட்டீங்க, ஆனா elongation ஆனதுக்கு very next பக்கத்துலயே lies the portion of axis which undergo the phase of maturation. Maturation area la differentiation, cell வந்து different epidermis, mesodermis, இந்த மாதிரி different layers எல்லாம் form ஆகுது. The cells of this zone attain their maximal size in terms of wall thickening and protoplasmic modifications எல்லாம் நடக்குது. Protoplasm வந்துட்டா ஞாபகம் வச்சுங்க, cytoplasm plus nucleus தான் சொல்றோம். Most of the tissues and cell types you have studied in the chapter 6 represents this phase. So என்னென்ன படிச்சீங்க? parenchyma, collenchyma, sclerenchyma, xylem, phloem, epidermis, cortex, endodermis, pericycle, pith, vascular bundles, இது எல்லாமே ஃபார்ம் ஆகிறது இந்த மெச்சுரேஷன் ஜோன்ல தான். ஸோ மெரிஸ்டமேட்டிக் ஜோன் டிப்ல இருந்து நியூ செல்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கம்முன்னு இருக்குது. இலாங்கேஷன் ஜோன்ல வேக்யூலேஷன் வருது, செல்ஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, செல்வால் மெட்டீரியல் அதிகமாக படியுது. மெச்சுரேஷன் ஜோன்ல தான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. வேலை முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் growth ரேட் நாளைக்கு பார்க்கலாமா? டைம் என்ன ஆகுது? ஒரே நிமிஷம், டைம் மட்டும் பார்த்துக்கிறேன். growth ரேட் இன்னைக்கு பார்க்கலாமா, நாளைக்கே பார்த்துடலாமான்னு யோசி. ஓகே, growth ரேட் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனோட போதும், 6:15 ஆகுது. நாளைக்கு நம்ம கண்டிப்பா growth ரேட் இந்த டாபிக்ல இருந்து ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா growth ரேட் கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் அப்படிங்கிறதுனால கடைசி 15 மினிட்ஸ்ல நான் உட்காந்து இது நடத்திக்கிட்டு இருந்தா மண்டைக்குள்ள போறது கஷ்டமாயிடும். அதனால growth ரேட் ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு 5:30க்கு படிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம், அதுலேயும் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் இருக்கு. அதை ஒரு கிளான்ஸ் நீங்க இன்னைக்கு படிச்சுட்டு அதுக்குரிய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு growth ரேட்ல இருந்து கடகடன்னு நடத்தலாம். தேங்க்யூ ஸோ மச். யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் இல்லைன்னா நீங்க வேற டவுட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது கொடுத்து டவுட் கேளுங்க. இன்னைக்கு நடத்துனதுல டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். வெல்கம் 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 ஆல். ஓகே, பை, see you. வெல்கம் வெல்கம் ஆல், பை, see you.